சினிமா நடிகர்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரமும் வரவேற்பும் எழுத்தாளர்களுக்கு கிடைக்கிறதில்ல. பக்கத்து மாநிலத்தில் கூட சினிமா நடிகர்களுக்கு இணையாக எழுத்தாளர்கள் அங்கீகரிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் எழுத்துக்கான தாக்கம் இல்லாததுக்கு முக்கியமான காரணம்னா, இளைஞர்கள்கிட்ட சினிமா போய் சேர்ந்த அளவுக்கு புத்தகமும் வாசிப்பும் போய் சேரல. அருகிலேயே எளிதாக கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காதுன்ற மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கி. ராஜநாராயணன் தொடங்கி உதயசங்கர் வர ஏராளமான எழுத்தாளர்கள் விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. தன்னுடைய சிறார் நாவலுக்காகவே பால சாகித்ய புரஸ்கார் வாங்கின உதயசங்கர் அப்படின்ற எழுத்தாளரோட பயணம்தான் இந்த தொகுப்பு. எழுத்தாளர் உதயசங்கர் பற்றி மற்ற எழுத்தாளர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, எழுத்தாளர் உதயசங்கர் தமிழின் மிக முக்கியமான ஒரு சிறுகதை எழுத்தாளர். எழுத்தாளர்கள் ஒரு பெரும் படை போல வந்த நாட்களில் தமிழில் எழுத வந்த தமிழின் மிக முக்கியமான சிறுகதை எழுத்தாளராக தான் எழுத்தாளர் உதயசங்கர். அவர் பால புரஸ்கார் விருது பெற்ற ஒரு பின்னணியில் அவர் ஒரு சிறார் எழுத்தாளர் என்றே கூடுதலாக அறியப்படுகிறார். உதயசங்கர் தன்னுடைய சிறுகதைகளில் அந்த தனித்து விடப்பட்ட, வீடுகளிலிருந்து துரத்தப்பட்ட, இரவுகளில் தெருக்களில் அலைந்து கொண்டிருந்த இளைய மனிதர்களின் கதைகளை தன்னுடைய கதை உலகத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்தவர். குறுநாவல்கள் எழுதியிருக்கிறார். சமீப காலமாக கட்டுரைகள் நிறைய எழுதி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவராகவும் அவர் பணியாற்றுகிறார். ஆனால் உண்மையில் அது அவருடைய தொடர் செயல்பாடுகளினுடைய ஒரு பகுதி தான். உண்மையில் ஒரு பன்முகப்பட்ட பரிமாணங்களோடு பணியாற்றக்கூடியவர் உதயசங்கர். அவர் குழந்தைகளுக்காக நிறைய கதைகள் கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கிறார். அவர் எழுதிய சிறாருக்கான புத்தகத்துக்காகத்தான் அவருக்கு சாகித்ய அகாடமியினுடைய பால புரஸ்கார் விருதும் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வழங்கப்பட்டது. வணக்கம், நான் உதயசங்கர், எழுத்தாளர். 45 ஆண்டுகளாக 200 புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். 2023ஆம் ஆண்டிற்கான பால சாகித்ய புரஸ்கார் விருதை பெற்றிருக்கிறேன். 2022ஆம் ஆண்டு தமிழ்ச்செம்மல் விருது பெற்றிருக்கிறேன். தொடர்ந்து இப்போதும் குழந்தைகளுக்காக எழுதி கொண்டே இருக்கிறேன். வாசிப்பு தான் எழுதுறதுக்கு முதல் படின்னு நினைக்கிறேன். 7வது வகுப்பு படிக்கும் போதே நான் பள்ளி பாடப்புத்தகத்தை தாண்டி வாசிக்க தொடங்கிட்டேன். அப்போ குமுதமும் கல்கண்டு இந்த 2 பத்திரிகைகளும் வாரந்தோறும் வியாழக்கிழமை வரும். அப்போ அம்மா இது 2ஐயும் தொடர்ந்து வாசிக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்களுக்காக நான் போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் அந்த ஏஜெண்ட் ரயிலில் இந்த கட்டு வந்த உடனேயே அதை பிரித்து அவர் கொடுக்குற முதல் புத்தகம் நான் வாங்குகிற புத்தகமாக தான் இருக்கும். அப்படி வாங்கிட்டு வரும்போதே திருச்சி படங்களை பார்த்துக்கிட்டு வருவேன். சின்ன சின்ன செய்திகளை படிச்சுட்டு வருவேன். 8வது வகுப்பில் பள்ளிக்கூடத்தினுடைய நூலகத்திற்கு போக பழகினேன். அசோக் என்கிற ஆசிரியர் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் புத்தகங்களை வாசிக்க கொடுப்பாரு. அது இன்னொரு முக்கியமான காரணம். இந்த 2 வாசிப்பும் சேர்ந்து நாங்கள் பொது நூலகத்தை நோக்கி நான் படிக்கிறதுக்காக போனேன். 70களில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட பத்திரிகைகள், குழந்தைகளுக்கான பத்திரிகைகள் வெளிவந்த காலம் அதில் இருந்து தான் எனக்கு பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இந்த போட்டிகளில் கலந்து கொள்கிற ஆர்வம் வந்துச்சு. அதுதான் இலக்கியத்தின் பக்கம் முதல் முறையாக அப்படி சொல்லலாம், ஆரம்ப நிலை என்று சொல்லலாம். அதற்கு பிறகு கல்லூரிக்கு சென்ற பிறகு கல்லூரி நூலகத்திற்கு போனேன். அங்கே புதுக்கவிதை நூல்கள், அபியினுடைய புத்தகம், சிற்பி பாலசுப்ரமணியன், கங்கை கொண்டான் என்று ஏராளமான புதுக்கவிதை எழுதிய கவிஞர்கள், அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே கோவில்பட்டி கோவைனா கல்லூரி, ஜிவிஎன் கல்லூரியில தான் அந்த நூலகத்தில் தான் படிக்க தொடங்கினேன். கையெழுத்து பத்திரிகையில் என்னுடைய கவிதை, அதற்கு பிறகு கதை, இப்படி தொடர்ந்து பெரியவர்களுக்காகத்தான் நான் எழுதியிருக்கேன். 90கள் வரை நான் பெரியவங்களுக்கான எழுத்தாளராகத்தான் இருந்தேன். என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு 1988 யாவர் வீட்டிலும்
அப்படிங்கிற தொகுப்பு வெளியானது. என்னுடைய முதல் கதை வெளியானது 1980. 8 வருடம் கழித்து தான் நான் என்னுடைய முதல் தொகுப்பு வெளிவந்ததுன்னு சொல்லலாம். மாயா பஜாரில் கதைகள் எழுத தொடங்கினது தொடர்ச்சியாக குழந்தைகளுக்காக கதைகள் ஏராளமான கதைகளை எழுதியிருக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 புத்தகங்கள் என்னுடைய சொந்த படைப்புகளாக வெளிவந்திருக்கின்றன. மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த புத்தகங்கள், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த சிறார் புத்தகங்கள், இவையெல்லாம் சேர்த்தா ஒரு 72 புத்தகங்கள் இருக்கும். மொத்தமாக குழந்தை இலக்கியத்தில் ஒரு 172 புத்தகங்களை நான் இந்த கடந்த ஒரு 10 வருடங்களில் 13 வருடங்களில் எழுதி முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். 2000ற்கு பிறகுதான் குழந்தைகளுக்காக எழுதுவதில் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இறங்குறேன் அப்படின்னு சொல்லலாம். 2023ஆம் ஆண்டு என்னுடைய ஆதனின் பொம்மை என்கிற புத்தகத்திற்கு பால சாகித்ய புரஸ்கார் என்ற விருது கொடுக்கப்பட்டது. சாகித்ய அகாடமி விருது வகைகளில் குழந்தைகளுக்காக எழுதுகிற எழுத்தாளர்களுக்கான விருது அந்த விருது. ஆதனின் பொம்மை என்கிற அந்த புத்தகம் கீழடியை அடிப்படையாக கொண்டு தமிழர்களினுடைய தொன்மையான வரலாறு, ஒரு 2600 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றும், அவர்கள் எங்கிருந்து இங்கே புலம்பெயர்ந்து வந்தார்கள் என்பதை பற்றியுமான ஒரு காலத்தில் பயணம் செய்கிற ஒரு நாவல் என்று சொல்லலாம். நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராகவும், தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவராகவும் இருந்ததினால் பல்வேறு ஊர்களுக்கு போய் வர வேண்டிய அவசியம் ஏற்படும். இலக்கியம் என்பது இன்றைக்கு நவீன இலக்கியம் பரவலாக தமிழகத்தில் நிறைய பேரால் படிக்கப்படுகிற ஒரு ஜானராக மாறி இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் வேள்பாரி வெங்கடேசன் எழுதிய வேள்பாரி 1,00,000 பிரதி விற்பனையாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஊரில் கோவில்பட்டியிலேயே டி. ராஜநாராயணன் என்கிற நவீன எழுத்தாளருக்கு 2 கோடி ரூபாய் செலவில் அவருக்கான மணிமண்டபத்தை கட்டியிருக்கிறார்கள், நினைவு மண்டபத்தை கட்டியிருக்கிறார்கள், அவருடைய சிலையுடன் கூடி. அப்போ இவ்வளவு இலக்கியத்திற்கான மதிப்பு மரியாதை என்பது இப்போது அதிகமாகி இருக்கிறது. கோவில்பட்டி ஊரில் மட்டும் 7 பேர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மதுரைக்கு தெற்கே ஏராளமான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் தென் மாவட்டங்களில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், ஆரம்பத்திலிருந்தே இங்கே இலக்கியம் என்பது ஒரு இயக்கமாக இருந்தது என்று சொல்லலாம். அதனால் புதிதாக நிறைய இளைஞர்கள் இலக்கியத்தின் பால் வர வேண்டும். அவர்களுடைய அனுபவங்களை இதுவரை யாரும் சொல்லாத, கற்றுக்கொள்ளாத, தெரிந்து கொள்ளாத ஏராளமான விஷயங்களை அவர்கள் எழுத்தின் வழியாக, புனைவுகளின் வழியாக கொண்டு வர வேண்டும். உண்மையில் ஒவ்வொரு எழுத்தாளர்களுடைய எழுத்து ஒரு காலத்தினுடைய ஆவணம் என்று நான் சொல்லுவேன். இது ஒரு எழுத்தாளரோட கதை. இப்படி சாதனை படைத்த எழுத்தாளர்கள் நம்மளை சுற்றிலும் பல பேர் இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்காங்க. அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கான சின்ன முயற்சி தான் இந்த ஆவணப்படம்.